ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆயிருக்க நல்ல மலை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு கமர்ஷியல் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 13 minutes இருக்கு. இந்த படத்தை ரவிச்சரண் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அமித் திவாரி, நாசர், பானுஸ்ரீ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்ல மலை அப்படின்ற கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரொம்பவே சிம்பிளான மனுஷன். அவருக்கு காடுனாலும் இயற்கைனாலும் அதே மாதிரி அங்கே இருக்க மிருகங்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பசுவை வந்து வளர்க்குறாரு. அதை ஃபேமிலியில ஒருத்தரா பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அந்த மாடு இறந்து போயிருது. அது கண்டிப்பா ஏதோ விஷயத்தாலதான் இறந்துருக்கு அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கடத்தல் நடந்திருக்கு. அந்த கடத்தலுக்கும் இந்த மாடு இறந்ததுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. ஆனா என்ன, யூசுவலா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏத்த ஸ்டோரி பிளாட் தான் இது. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. தரமா பண்ணியிருக்காரு. அது ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லா சீன்லயுமே தரமா பண்ணியிருக்காரு. கேரக்டர் ரைட்டிங் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்னு தரமா இருக்கு. அதே மாதிரி இவங்க பசுமாடை பத்தி பேசியிருக்க விஷயம்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்து. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லும் படம் சவுண்டாவே இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்து. இந்த படத்தை நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். படத்தை ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி எடுத்திருக்கலாம். அவங்க பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கு. அதே மாதிரி பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான். அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் திருத்தி கொஞ்சம் எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதி தான் நல்லாவே இருந்து. ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.